بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, உணர்ச்சி பூர்வமான ஒரு வரலாற்று தகவலுக்கு பிறகு அடுத்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நிர்வாக செய்கிறது சம்பந்தமாக பல விஷயங்கள் நாம தெரிந்து வைத்திருப்போம். ஆனா நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். சில விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கவனிக்காமலே இருப்போம். அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் நிர்வாகத்திற்கான தேவை, ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்களை வழிநடத்துவதற்கு வழிகாட்டுவதற்கு தேவையான பொறுப்புகளை யாரு கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களதான் நிர்வாகிக்கிறோம். அதற்காக வேண்டி உருவாக்கப்படுகிற சட்டத்திட்டங்களை நாம நிர்வாகம் என்று வரையறுத்துக் கொள்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஒரு வரையறையின் கீழ் செய்யணும்னு நமக்கு மார்க்கமே நமக்கு கற்றுத் தருகிறது. அதுல கூட சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்திலேயே நமக்கு கற்றுத்தரப்பட்ட வழிகாட்டுதல் ஒண்ணு என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு கூட்டாக 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் என்று கூட்டணி சேர்ந்து கொண்டு செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு நிர்வாக வடிவமைப்பை பெற வேண்டும். அதற்குன்னு சில பொறுப்புதாரிகள் இருக்கணும். அவங்க அதை முறையாக வழி நடத்தணும். அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படணுங்கிற அம்சத்தை ரொம்ப முதல் விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நாம எடுத்து பார்த்தோம்னா அதுல இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு நிர்வாகத்தை ஒரு பொறுப்பை உருவாக்குறத ரொம்ப கவனமாகவே செஞ்சிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் உதாரணமா அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல எங்க மக்காவில் வாழ முடியல, நீங்க அபிசீனியால போய் இருந்துக்குங்க அப்படின்னு சும்மா மக்களை பத்தி விடல ரசூலுல்லாஹ். அதுக்கு ஒரு டீம் உருவாக்கி அந்த டீமுக்கு ஒரு தலைவரை போட்டு அனுப்புறாங்க. உஸ்மான் இப்னு மலூன் என்ற சஹாபிய ஒரு தலைமை பொறுப்புல போட்டு நீங்க போய் அந்த மக்களை வழி நடத்துங்க, ஒரு பொறுப்புதாரியோட தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இது மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 4வது வருஷம் பாத்தீங்கன்னா நஜித்துங்கிற பகுதிக்கு ஒரு தாவா டீம் ஒண்ணு அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். அங்க போய் நீங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யணும், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரணும் அப்படின்னு. அது மாதிரி கற்றுத்தருவதற்காக வேண்டி அனுப்பும் பொழுது அதுவும் ஒரு ஏனோதானோ மக்களை அனுப்பி விடாம அதுக்கு ஒரு டீமை போட்டு அதுக்கு ஒரு தலைவர் நியமிச்சு இவருடைய தலைமையில போகணும் அப்படின்னு முன்திர் பின் அம்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபிய தலைவரா போட்டு நீங்க இந்த டீம் அழைச்சிட்டு போய் உங்கள் பகுதி மக்களுக்கு நீங்க தாவா பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு பொறுப்புதாரியை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 9ல ஹஜ் கடமை ஆகுது. ஹஜ் கடமையை நிறைவேற்ற போறதுக்கு அபூபக்கர் சித்திக்க தலைமையா போட்டு அபூபக்கர் சித்திக்குடைய தலைமையில போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க, அங்கேயும் ஒரு பொறுப்பை ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் வழங்குற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பத்ரு யுத்தம் நடக்குது. பத்ரு யுத்தம் நடக்கும்போது அது வரைக்கும் மதீனாவுல தலைவராக அங்குள்ள நிர்வாக பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்காக வேண்டி வெளியில கிளம்பி வந்த உடனே அதை கவனிக்கிறதுக்கு ஆளு வேணுமே, மதீனாவுடைய நிர்வாகத்தை பொறுப்புகளை ஏற்று கவனிக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஆளை நியமிச்சுட்டு தான் வெளியில வர்றாங்க. நம்ம நேற்று வரைக்கும் அங்க இருந்தோம், இன்னைக்கு அங்க இருக்கல, அதனால வேற ஆளை யாரையாவது நியமிப்போம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கிற சஹாபிய மதீனாவுக்கு பொறுப்புதாரியா நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பத்ருக்கு கிளம்பி வருவாங்க. பத்ரு காலத்துல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீம் சின்ன சின்ன டீமா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பொறுப்புதாரி ஒரு நிர்வாகியை போட்டு நீ இந்த டீமை நிர்வாகம் பண்ணணும், நீ இந்த டீமை நிர்வாகம் பண்ணணும். இப்படி தனித்தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டீமுக்கு தலைவராக ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்கள ஒரு டீமுக்கு ரசூலுல்லாஹ் தலைவரா போடுறாங்க. அது மாதிரி மிக்தாத் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபியை இன்னொரு டீமுக்கு ரசூலுல்லாஹ் தலைவரா போடுறாங்க. அவர் உஹது போர்க்களத்துல ஒரு டீமுக்கு முஸாப் இப்னு உமைர தலைவரா போடுறாங்க. இன்னொரு டீமுக்கு உஸைத் இப்னு ஹுலைர் அப்படிங்கிற ஒரு சஹாபியை நீ இந்த டீமை பொறுப்பேற்றுக்கணும், அது ஒரு தலைவரா போடுறாங்க.
இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய லெவல்ல பார்த்தோம்னா எந்த ஒரு கூட்டாக செய்யப்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு நிர்வாகத்தை ரசூல் தான் உருவாக்கித்தான் தலைமை ஒன்று இருக்கணும், நிர்வாக செட்டப் ஒன்று இருக்கணும், அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் எல்லாரும் முறையாக இயங்கணுங்கிறத ரசூலா காட்டி கொடுத்துருக்காங்க. மூத்தா போருக்கு போறாங்க, ஏறத்தாழ ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு படையை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அப்போ முதல்ல ஒரு தலைவர் அனுப்புறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவை. போகும்போதே சொல்லி அனுப்புறாங்க, முதல்ல இப்ப ஸைத் இப்னு ஹாரிஸா உங்களுக்கு தலைவரா இருக்கிறாரு, ஒருவேளை போர்க்களத்தில் இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அடுத்து நீங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் உங்க தலைவரா நியமிச்சுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஜாஃபர் இப்னு அபீ தாலிபும் அங்க கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அப்துல்லா இப்னு ரவாஹாவை உங்களுடைய தளபதியாக தலைவராக தேர்வு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார்னு சொன்னா நீங்களா ஒரு ஆளை கூடி யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 3 பேரை கை காட்டி விட்டேன், அதுக்கு பிறகு ஆளு தேவைப்படுது, அவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நீங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்படுறாங்க, மக்களாக கூடி சேர்ந்து காலித் இப்னு வலீத தலைமை பொறுப்புல நிப்பாட்டி வச்சுட்டு அவருக்கு கீழே அணிவகுத்து செயல்படுறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, முதலில் நமக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் கூடி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பொறுப்பு அவசியம், ஒரு நிர்வாக செட்டப்புகள் அவசியம், அதற்கு ஒரு தலைமைத்துவம் என்பது அவசியம். அந்த தலைமை காட்டுகிற வழிகாட்டுதலின் கீழ் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்பது அவசியங்கிறது இந்த முதல் அம்சமாக முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். நிர்வாகம் அவசியமான ஒன்று. இரண்டாவது, நிர்வாகத்தில் நாம கவனிக்க வேண்டிய தேவை என்னன்னா, இந்த நிர்வாகம் எதற்காக? நிர்வாகம் அவசியமானது, நிர்வாகத்தை உருவாக்குறோம். ஏன் நிர்வாகத்தை உருவாக்குறோம்? இப்ப நாம உருவாக்கி வைத்திருக்கிற நிர்வாகத்திற்கான காரணங்கள் என்ன? நம்ம எதுக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கிறோங்கிற தெளிவே இல்லாம நம்மளும் தலைவரா இருக்கிறோம்ல, அதுக்கு தான் இருக்கிறோம், நம்ம செயலாளர் அதுக்கு தான் இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் போட விசிட்டிங் கார்டு போடுறது வேணும்ல, அதுக்கு தான் இருக்குன்ற கூடாதுல. எதுக்கு இருக்கிறோங்கிற தெளிவில்லாம போயிடக்கூடாது. கரெக்டா சில பேர் சொல்றாங்க கரெக்டா தொழுவணும்ல, அதுக்கு தான் தொழுகிறதுக்கு தான் ஜமாத்து தேவையா? ஜமாத்துல இருக்க போய் தான் தொழுகிறோம்னா அப்ப நீ முஸ்லிமே இல்லையே. என்ன லெவல்ல சொல்றது? ஜமாத்துல இருந்தா தான் தொழுவேன், ஜமாத்துல இருந்தா தான் நோன்பு வைப்பேன். சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம கூட நிர்வாகத்துல இருக்கும் பொழுது மார்க்கத்தை கடைபிடிச்சவங்க பதவியிலிருந்து தூக்குனதுக்கு பிறகு அதை அட்ரஸ் தான் போயிட்டான், தாடி கீடி எல்லாத்தையும் மலிச்சு விட்டு எதுக்குற அது ஜமாத்து பொறுப்புல இருந்தோம் வச்சிருந்தோம், இப்பதான் ஒண்ணும் இல்லையே. இப்படியான ஆட்கள் எல்லாம் இருந்தா நாசமா போயிடும். அவன் ஜமாத்துக்கு தகுதியானவர் கிடையாது, அவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது. இப்ப ஏன் நாம நிர்வாகத்தில் இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதா இருந்தால், முதலில் நாம் நம்மளவில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு ஜமாத்து தேவையில்லை, எந்த ஒரு அமைப்பும் தேவையில்லை, ஒரு நிர்வாகம் தேவையில்லை. நான் என்ன அளவில் நான் தொழுகை கடைபிடிக்கணும், டெய்லி 5 நேரம் தொழுகணும். அதுக்கு நம்முடைய மாநில பொதுக்குழு கூடி எல்லாம் தீர்மானம் கையை தூக்கு, எத்தனை பேர் தூக்கலாம், தொழலாம் தொழக்கூடாது எல்லாமே கேட்டு ஏகோபித்த அடிப்படையில் வந்து கொண்ட 2000 பேரில் 1800 பேர் தொழ வேண்டும் என்று சொல்லி கை தூக்கிய காரணத்தினால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக்கப்படுகிற சீலை அடிச்சு தலைவர் கையெழுத்து போட்டு அடுத்த நாள் இருந்தா தொலை போடுமா? அதுக்கு தொழுகை, அதுக்கு ஜமாத்து தேவையில்லை. அதை அல்லாவே சொல்லிவிட்டா குர்ஆன் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் நோன்பு வைக்கணும், அதுக்கு நிர்வாகம் கட்டுப்பட்டு முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் நோன்பு வைக்கணுமா? தேவையில்லை. ஹஜ் செய்யணும், அதுக்கு நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? தேவையில்லை. இப்ப நான் என்ன அளவில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அமைப்பை நான் உருவாக்கவில்லை, அதற்கு ஒரு அமைப்பும் தேவையில்லை. வேறு எப்ப அமைப்பு தேவைப்படுகிறது? நான் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை சரியாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிர்வாகம் தேவை. நிர்வாகத்திற்கான மிக முக்கியமான அவசியம் என்னன்னா, நான் மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, தொழுகணும் தெரிஞ்சிருச்சு, தர்காவுக்கு போக கூடாது தெரிஞ்சிருச்சு, சிரித்து வைக்க கூடாது தெரிஞ்சிருச்சு, மௌலிது ஓத கூடாது தெரிஞ்சிருச்சு, இப்படி எவ்வளவோ பாவங்கள் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிந்த இந்த செய்தி எனக்கு தெரியாமல் இருக்கிற ஊர்ல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அதை சிறப்பான முறையில் சொல்வதாக இருந்தால் தனியாக இருந்து கொண்டு சொல்ல முடியாது, ஒரு கூட்டாக இருந்தால்தான் சொல்ல முடியும். அப்பதான் அதுல பல நன்மைகள் அதிகமா கிடைக்கும். தனியா இருந்து சொன்னோம்னா தனியா இருந்து கூட சொல்லலாம், சொன்னா என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதை விட கூட்டாக இருந்து கொண்டு சொன்னால் மிகப்பெரிய ரிசல்ட் ஏற்படும். இப்ப நான் நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி யாராவது ஒருத்தருக்கு ஷிர்க பத்தி பேசணும், தாவா பண்ணணும், ஷிர்க்ல இருந்து அவங்களை விடுபடுவதற்காக வேண்டி மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சா இந்த 1 மணி நேரத்தில்
எத்தனை நான் ஒரு தனி நபரா இருந்து கொண்டு நினைக்கிறேன், எவ்வளவு பேருக்கு என்னால் அந்த தாவா பண்ண முடியும்? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட போய் அவர் தர்காவுக்கு போனாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லுவேன். எங்க கடைக்கு வர்ற யாராரு ஒரு வியாபாரி யாராவது கடைக்கு வர்றாரு, வர்றவற்றை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சொல்ல முடியும். ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன், 2 ஆள்கிட்ட சொல்லுவேன், 5 ஆள்கிட்ட சொல்லுவேன். தனி நபரா இருந்தா அதே நம்ம ஒரு டீமா சேர்ந்து கொண்டோம், ஒரு நிர்வாகியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அப்ப என்ன ரிசல்ட் ஏற்படும்? சாதாரண மனுஷனா இருந்து கொண்டு ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்தில் தாவா செய்தனால் ஒரு கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக வந்துவிட்ட பிறகு அந்த 1 மணி நேரத்தில் 1000 பேருக்கு தாவா பண்ண முடியும். பண்றமா இல்லையா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில அற்புதமா ஏதேனும் ஒரு இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லிடுறோம். எப்படி சொல்ல முடிஞ்சது? தனி மனுஷனா இருந்தது 1000 பேருக்கு சாத்தியமா? கூட்டமைப்பா இருக்க போய் நீ விளம்பர வேலை பாரு, நீ மைக் செட்டு பாரு, நீ வாகன ஏற்பாடு பாரு, நீ ஒரு வேலையை பாரு. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சு திடல்ல 1000 பேர் கொண்டு உட்கார வச்சாச்சு. பேசுறவர் 1 மணி நேரம் பேசுறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது அதிகமான மக்கள் குறைந்த வேலையை செய்து அதிக பயனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான முறையில மக்களிடத்துல தாவா செய்யலாம். அது மட்டும் இல்ல, தனிநபரா தாவா செஞ்ச அப்படின்னு சொன்னா அதை அதனுடைய எதிர்ப்புகளை கடைசி வரைக்கும் என்னால தாங்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியாது. பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சனை வரும், அடிச்சு தூக்கி ஆஸ்பத்திரியில போட்டுட்டான், மறுநாளே பிரச்சாரத்துக்கு சமாதி கட்டி முடிஞ்சு போச்சு. ஒரு ஊருக்கு போறோம், எத்தனை ஊர்ல போய் அடி வாங்கிட்டு தெம்பா நிக்கிறோம்ல, இன்னைக்கு எப்படி நிக்க முடியுது? இத்தனை ஊர்ல அடி வாங்கி நிக்கானே எப்படி முடியுது? அடிபட்ட உடனே தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போடுற 4 பேர் இருந்து இல்ல அடிச்சுட்டானுயா, போச்சா போட்டு அடிச்சு போயிட்டு காலி விண்டான உள்ள இருக்குது. பயங்கர பீதி, பயங்கரமான பிரச்சனை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆளாளுக்கு வந்து சேர்ந்தான். அவர் தூக்கி வந்து ஆஸ்பத்திரி போடு, மருத்துவம் பாரு, அதை பாரு, இதை பாரு, நல்ல குளுக்கோஸ் ஏற்றி இப்ப திரும்ப மீண்டும் எவ்வளவு அடிக்கிறான்னு பாத்துருவோம். அப்போ நம்ம தனிநபராக இருந்தால் தொடர்ச்சியா செய்ய முடியாது. அதுல ஏற்படுற பிரச்சனைகளை கடைசி வரைக்கும் என்னால ஏத்து நிக்க முடியாது. கூட்டமைப்பா இருந்தோம்னா அதை எனக்கு தோல் கொடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அநியாயமா அடிக்க வரும்பொழுது பாதுகாப்பா நிக்கலாம். என்னடா தப்பு பண்ணணும், போலீஸ்காரத்துக்கு உள்ளதுக்கு வைப்பான், நம்ம போய் நின்று ஃபைட் பண்ணுவோம். ஏன் உள்ள வச்ச? நான் ஒரு ஆளு சொன்னோம்னு சொன்னா உள்ளத்துக்கு வச்ச பிறகு என் பேச்சு எடுபடாது. உள்ள தூக்கி வச்ச பிறகு போலீஸ்காரன் பூச்சிக்காலால மிதிப்பான். அதுதான் வாங்கி கிடக்கும். ஆனா நீங்க 10 பேரா இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு பேரை உள்ள வச்சாங்கன்னா 9 பேர் வெளியே சண்டை போடுவோம். ஏன் உள்ள வச்சேங்கால? அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? கொள்ளையடிக்க சொன்னாரா, ஏமாற்ற சொன்னாரா, பிராட் பண்ணாரா? கரெக்டா தான் சொன்னாரு. அதுக்கு நீ சன்மானம் கொடுக்கணுமா, அதை விட்டுவிட்டு ஜெயிலத்துக்கு அடைப்பியான்னு சொல்லிவிட்டு வெளியில ஃபைட் பண்ணி தொடர்ச்சியாக நம்முடைய தாவா நடைபெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப நாம புரிந்து வைத்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து செல்வது நம்ம மீது கடமை. அந்த கடமையை சரியா செய்யணும்னா அதற்கு ஒரு கூட்டமைப்பு இருந்தால்தான் செய்ய முடியும். தனிநபராக இருந்து கொண்டு சிறப்பாக செய்ய முடியும். சிறப்பான முறையில மௌத்து வரைக்கும் கடைசி வரை நாம நீடித்த அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால அந்த தேவைக்கு நமக்கு ஒரு ஜமாத்து தேவைப்படுகிறது. அடுத்து என்ன? அநியாயங்களை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறோம். எத்தனையோ கோரிக்கைகள் அரசாங்கத்தில் வைக்கிறோம். நான் நினைக்கிறேன் இடஒதுக்கீடு நம்ம சமுதாயத்தில் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் சமுதாயம் முன்னேறும். எனக்கு நல்லா தெரியுது. நான் தனிநபரா இருக்கிறேன். போய் ரோட்ல உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சுக்கிட்டு அதை எனக்கு ஒரு பதாகையை கட்டி வச்சுக்கிட்டு தனியா நின்றுக்கிட்டு கொடுத்துடு இடஒதுக்கீடு கொடுத்துடு அப்படின்னா யார் அவன் ரோட்ல டிஸ்டர்பா இருக்கிறான், போக்குவரத்து இடைஞ்சல் பண்ணிடுறான், தூக்கிட்டு உள்ள போடுறான், உள்ள போட்டு சமாதி கட்டிடுவாங்க கவர்மெண்ட். ஒத்த ஆளா இருந்தா கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படியே ஆளை முடிச்சு விடுவாங்க. 1000 பேரை திரட்டி கொண்டு நிப்பாட்டணும்னா அதுக்கு கோரிக்கைக்கு வெயிட் உண்டு, அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், பவர் கிடைக்கும். அப்ப இது மாதிரி நம்முடைய அநியாயங்களை எதிர்த்து போரிடுகிற போராட்டங்களாக இருந்தாலும் நம்முடைய சமுதாய நன்மைக்காக வேண்டி நாம வைக்கிற கோரிக்கைகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சரியா செய்யணும்னா அதற்கு ஒரு டீம் இருந்தால்தான் செய்ய முடியும். இதுக்காகத்தான் நாம இந்த அமைப்பு உருவாக்குறோம். இந்த அமைப்புல ஒருத்தர் சேர்ந்த உடனே அவருக்கு நேரடியா சொர்க்கத்துக்கு அல்ல டிக்கெட் கொடுத்துட்டான் அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கான நோக்கமும் கிடையாது. இதற்கான வேலைகள் என்று சில வேலைகள் இருக்கிறது. இந்த காரியத்தை சிறப்பா செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதுக்குத்தான் நம்ம அமைப்பு நிர்வாகத்தை உருவாக்குகிறோம். 2வது அம்சம். முதல் அம்சம் நிர்வாகம் என்பது அவசியம். நிர்வாகம் இல்லாமல் இயங்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹ் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கித்தான் மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். 1. 2வது அம்சம், அந்த நிர்வாகம் ஏன் என்று சொன்னால் நாம் அறிந்த மார்க்கத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கும் சமுதாய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துவதற்கும்
ஒரு கூட்டமைப்பு இருந்தால்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அதற்காகத்தான் அந்த நிர்வாகத்தை உருவாக்குகிறோம். 2வது பாயிண்ட். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூனனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட். இப்பதான் நம்ம நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளுக்குள்ள போறோம். நிர்வாகம் உருவாக்கியாச்சு, தலைவர் போட்டாச்சு, செயலாளர் போட்டாச்சு, பொருளாளர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நமக்குன்னு பல வேலைகளை நம்ம செய்வோம். பல வேலைகள் நம்ம ஜமாத்துக்குன்னு சில அஜெண்டாக்களை வைத்திருக்கிறோம். எத்தனையோ வேலைகளை ஆய்வு செய்து செய்வோம். நாம செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் எல்லா வேலையுமே முறையான ஆலோசனையின் அடிப்படையில் நடக்கணும். பல இடத்துல கோளாறு சைத்தான் எங்க வர்றாங்கன்னா, பல ஜமாத்துகள், பல அமைப்புகள், அது நமக்கு இடையிலேயே பல கோளாறுகள், ஒரு கிளை உறுப்பினர்களுக்கு இடையில, ஒரு மாவட்ட உறுப்பினர்களுக்கு இடையில எங்க விரிசல் வருகிறது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா பல காரணங்களினால் விரிசல் வருது. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் என்னங்க ஒருத்தரையும் ஒண்ணு கேட்கறது இல்ல, அவர் ஆயத்தை செஞ்சுக்கிறார் வச்சுக்கிறாரு. என்னங்க கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாம இருக்கிறிய, என்ன விஷயம், யாரு கேட்கிறாங்கிறிய, என்னத்தையோ பெரிய அவர் தான் பெரிய மெத்த பிடிச்ச மேலாய மாதிரி எந்தாவது முடிவு எடுக்கிறாரு, அறிவிச்சு விடுறாரு, நம்ம கிடந்து தலையில சுமக்கடிதா இருக்குது என்று சொல்லி நம்மிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை என்பதைத்தான் பலரும் மிக முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, மாவட்ட தலைவரா இருக்கிறவங்க, செயலாளராக இருக்கிறவங்க தம்மோடு இருக்கிற சக நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு முறையான ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இது செய்தா உள்ள தலைவருக்கும் செயலாளருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் உருவாக்கும், செயலாளருக்கும் பொருளாளருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் உருவாக்கும். அது ரொம்ப ரொம்ப கவனமா ஃபர்ஸ்ட் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், எந்த காரியத்தை செய்தாலும் முறையாக ஆலோசித்து ஆலோசனை கூட்டங்களை கூட்டி நிர்வாக மட்டத்தில் அமர்ந்து முடிவெடுத்த பிறகுதான் அது சின்னஞ்சிறிய காரியமோ பெரும் பெரிய காரியமோ அற்பமான காரியம் நீங்க நினைப்பீங்க, அதனுடைய விளைவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ரொம்ப பெரிய காரியம் நினைப்பீங்க, விளைவு ஒண்ணுமில்லாத அற்பமானதா மாறி போயிடும். அதனால எந்த காரியத்தை செஞ்சாலும் முறையாக ஆலோசித்து தான் செய்ய வேண்டும். இத மார்க்கத்தினுடைய கடமை. இது ஏதோ நம்ம நிர்வாகம் ஜமாத்து சொல்லுது நீங்க நினைக்க கூடாது. ஜமாத்து இதை எப்படி சொல்லுகிறது, ஜமாத்துடைய நிர்வாகம் ஏன் இதை சொல்லுதுன்னா, அல்லாஹ் இதைத்தான் சொல்லித்தரான் நமக்கு. மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதி இஸ்தஜாபு ரப்பிஹிம் வஅகாமு ஸலாத்த வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய நல்ல பண்புகளை பத்தி அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு வரும் பொழுது, அவங்க தொழுகையை கரெக்டா நிலைநிறுத்துவாங்க. தங்களுக்கு இடையில எந்த காரியம் செய்தாலும் ஆலோசனை செய்துதான் அதை செயல்படுத்துவார்கள். நீங்க நான் யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, இவனை இப்படி கேட்கறது பெரிய அறிவாளியா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவனுக்கு தெரியாது, இவனை எல்லாம் கூட்டி வைக்கவான்னு பல இடத்துல பல பேர் அசால்ட்டா இருக்கிறீங்க. ஆனா அது நிர்வாக சட்டத்தை குறைச்சுவிடும். நிர்வாகம் போயிடுச்சு என்று சொன்னால், நிர்வாகிகளுக்கு இடையில ஒத்துழைப்பு கெட்டு போச்சு என்று சொன்னால், நீங்க மறுமையில கிடைக்கிற அந்த பெரிய நன்மை பெற முடியுமா? நிர்வாகத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் நீங்க இழந்துருவீங்களே. அப்ப நிர்வாக செட்டப்பு குறையக்கூடாது என்று சொன்னால் முதல்ல எதை செஞ்சாலும் ஆலோசனை பண்ணுங்க. இது மார்க்கத்தினுடைய கடமை நினைங்க. அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை நம்ம புரியணும். இன்னும் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்கள பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான், ஒரு ஷாபிருஹும் ஃபில் அம்ரு, நபியே உங்களுடைய காரியத்துல அவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஆச்சரியமா இருக்கு உண்மையில. நம்ம லெவலே எல்லாம் விட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய மேல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை விட ஒரு சிறந்த கருத்து, அவர்களை விட ஒரு பெரிய அறிவாளி, ரொம்ப ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நம்ம கற்பனை பண்ண முடியுமா? நபிகளாருடைய தோழர்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல யாராவது இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? மார்க்க ரீதியான விஷயத்த ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கட்டளை இட்டுருவான். தொழுன்னு சொன்னதுக்கு பிறகு எப்பா தொழமா வேண்டாமான்னு ஆலோசனை கிடையாது. அவங்க ஒரு நிர்வாகம் பண்ணாங்களே, அவங்க ஒரு ஜனாதிபதியா இருந்தாங்களே, அந்த ஜனாதிபதிக்கு உண்டான அந்த நிர்வாக விஷயத்துல ரசூலுல்லாஹ் சமுதாய மக்களிடத்தை ஆலோசனை கேட்பாங்க. அல்லாஹ்வே கேளுங்க, ஷாவிருஹும் ஃபில் அம்ரி, நீங்க ஆலோசனை கேட்கத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஆர்டர்னா வேற என்ன, நம்மள ஏமாத்துறோம், நமக்கு சொன்னதுக்கு ஓரத்தை வச்சிடலாம். இந்த இணை இருப்பித்தலை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லும் போது அவளுக்கு நபியே நீர் இணை கற்பித்தாலும் உம்முடைய நல்லறங்களும் பாழாய் போய்விடுங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய நல்லறத்தையே ஓச்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் நினைப்போம்ல, அதே மாதிரி ஆர்டர் தான் இங்க சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை போடுற, நீங்க ஆலோசனை பண்ணுங்க, நீங்க மக்களிடத்துல கருத்து கேளுங்க. இன்னும் சொல்வதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து கேட்க வேண்டிய இடத்துல இல்லவே இல்லை சமுதாய மக்களோடு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்னத்தை சொன்னாலும் விளையாடுவாங்களே, தப்பாவே சொன்னாலும் விளையாடுவாங்களே. இன்னைக்காவது நம்ம அப்படி விளையாட்டு பொம்மைகள் கிடையாது. தப்பா சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்போம். ரசூலுல்லாஹ் விஷயத்துல எப்படி? அவங்க நிர்வாக மேட்டர்ல நல்லாவே தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்றது ஒரு நல்ல அறிவார்ந்த விஷயம் இல்ல, இது ஏத்துக்க கூடாது, ஏத்துக்கிட்டா நமக்கு கேடு என்று தெரிந்தால் கூட சஹாபாக்கள் மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்களே. அப்படிப்பட்ட நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்றா, நீங்க ஆலோசனை கேளுங்க. நாம கூட பல தடவை கேள்விப்பட்டிருப்போம், இந்த பேரித்த மரங்களுக்கு இடையில ஒட்டு வைக்கிற பிரச்சனை இருக்குல்ல. மதீனாவுக்கு வந்த புதுசுல பேரித்த மரங்களுக்கு இடையில ஒட்டு வச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வைக்காதீங்கன்னாங்க, சஹாபாக்கள் வைக்காம விட்டுட்டாங்க. மறு வருஷம் விளைச்சல் குறைஞ்சு போச்சு. என்னப்பா விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னு கேட்டாங்க. நீங்க தானே வைக்க கூடாது, அதனால தான் விட்டுட்டோம் அப்படின்னாங்க. அட இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கு எனக்கு தெரியாதுப்பா, உங்க மேட்டர் நீங்களே பாத்துக்கன்னு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் சொன்னது தப்புன்னு சஹாபாக்களுக்கு தெரியத்தானே செஞ்சுச்சு. இவங்க சொல்ற மாதிரி கேட்டோம்னா அடுத்த வருஷம் நமக்கு விளைச்சல் இருக்காது, நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் கேட்டாங்கல்ல. இப்படி கட்டுப்படுகிற இடத்துல சஹாபாக்கள் இருந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களிடத்துல ஆலோசனை செய்தார்கள் என்றால் நாம எம்மாத்திரம் செய்யணுமா இல்லையா? பல பேர் இந்த ஆலோசனை அலட்சியப்படுத்துறாங்க. மாவட்ட நிர்வாகம் என்னைக்கு கூடுச்சுன்னு கேட்டா 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள தேதி கை காட்டுற ஆட்கள் இருக்கு. மாவட்ட நிர்வாகிங்கிற ஒரு சின்ன வட்டம், மாநில நிர்வாக அளவுக்கு ஒரு பெரிய வட்டம் இல்ல, ஒரு சின்ன வட்டம். 3 மாசத்துக்கு முன்னாடி கூடணும், 6 மாசத்துக்கு முன்னாடி கூடணும். 6 மாசத்துக்கு இடையே எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளவு மேட்டு பேச இருந்திருக்கும். அதையெல்லாம் பேசாம எப்படி நீங்க செஞ்சீங்க? எப்படி உங்களால செய்ய முடியுது? அரசு நிலையிலான அறிவிக்கிறாங்க, தம்முடைய காரியங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று எதற்கெடுத்தாலும் ஆலோசனை கேட்கிற ஒரு மனிதரை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை. இதை பத்தி வேணாலும் கேட்பாங்க, மார்க்கத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. மார்க்கம் தவிர்த்த விஷயங்கள் எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆலோசனை கேட்கிறார நான் கண்டதே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் சொல்லுகிறார், அரசு சொல்றார். அப்ப இதுல நாம கவனம் செலுத்தினால் பல பிரச்சனைகளுக்கு அங்கே முற்றுப்புள்ளி வச்சுவோம். நமக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்புங்கிறாங்க, பேசுறாங்களே தொடர்பு, ஒரு தகவல் தொடர்பு. இந்த தகவல் தொடர்பினால் ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாமே ஒரு நிமிஷத்துல அடிவாங்கும். நீங்க அடிக்கடி கூடி அமர்ந்து உங்களுடைய எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். இது மார்க்கத்தில் கவனிக்க வேண்டிய, நிர்வாகத்தில் கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னா, இதனால ஏற்படுற நன்மைகளை நீங்க யோசிக்கணும். ஆலோசனை செய்யறதுனால கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சா எல்லாரும் ஆலோசனை பண்ணிடுவோம். என்ன பெனிஃபிட்? உதாரணமா இந்த மாசம் ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம், பொதுக்கூட்டம் போடுவோம் முடிவு எடுத்தால் ஒத்த ஆள் தனியா போட முடியுமா? பொதுக்கூட்டம் போடணும்னு முடிவு எடுத்தால் அது கூட இருக்கிற நிர்வாகிகள், மக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைச்சாப்ப ஒரு காரியத்தை சிறப்பா செய்ய முடியும். தனி மனுஷனா இருந்துட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஆலோசனை செஞ்சா ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆலோசனை செய்யாம நீங்க முடிவெடுத்து பாருங்க, உங்களுக்குள்ளேயே எத்தனை பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க,
ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளோடு இந்த பிரச்சனை இல்லாம பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. என்ன நம்மள்ட்ட கேட்காம போயிட்டாரு, நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யணும் என்ன கேட்க முடிவு எடுத்திய போன போடுவார் நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல. என்னங்க இது ஆளே காணோம், மக்கள்லாம் வந்துட்டாங்க, எங்க போனீங்க, செயலாளர் இருக்கீங்க, துணை செயலாளர் வந்து வேலையை பார்க்கறது இல்லையா? இவர் முணங்குவார். எங்கள்கிட்ட கேட்டா பொது கொடுத்த பண்ணிய, எங்கள்கிட்ட கேட்டா ஆளை ஏற்பாடு பண்ணிய, எங்கள்கிட்ட கேட்டா அந்த ஸ்டார்ட்டை முடிவு பண்ணிய, நீங்களா பண்ணி என்னமோ பண்ணி தொடங்கிடுவார். அப்ப மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க மசோரா பண்ணினா தான் ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி மசோராவில் நீங்க உங்களை பெரிய அறிவாளி நினைப்பீங்க, ஆனா உங்களை விட பெரிய அறிவெல்லாம் அற்பமானவர்கள் வந்து கிடைக்கும். நீங்க பெரிய ஜீனியஸ், நம்மளை விட பெரிய அறிவாளி இல்லை நினைக்கலாம். அப்படி நினைத்தால் ஒண்ணுமில்லாத அற்பமானவர்களிடமிருந்து, படிப்பறிவில்லாதவர்களிடமிருந்து, சமுதாய நாகரிகம் தெரியாதவர்கள் நாம யாரை கருதுகிறோமோ அவர்களிடமிருந்து கூட நாம நினைச்சு வச்ச கருத்தை விட சிறந்த கருத்து கிடைக்குமே. நீங்க அதை இழந்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுருமே. நீங்க மசோரா பண்ணலாட்டி நான் ஏதோ ஒரு தப்பான கருத்தை நல்ல கருத்தை நினைச்சுக்குது கூடி உட்கார்ந்து பேசினா அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் தெரியும். ஆனா நம்ம விவரம் தெரியாம இந்த தேதியை முடிவு பண்ணிவிட்டோமே, ஆகஸ்ட் 7ஆம் தேதி கூட்டம் போட்டு முடிவு பண்ணிவிட்டோமே, ஆகஸ்ட் மாசம் ரமலான் மாசமால இருக்குது கவனிக்கலையே. அப்ப ஒருத்தர் கவனிச்சு சொல்லுவார், 4 பேர் கூடி உட்கார்ந்தா அவர் கவனிச்சு சொல்லுவார். அப்ப அந்த பிரச்சனைகள் சிறந்த கருத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அதை விட பெரிய மேட்டர் என்னன்னா, நாம எடுக்கிற எல்லா காரியமும் ஜெயிக்கும் சொல்ல முடியாது. பல காரியங்கள் தோல்வியை தருவோம். ஏன்டா இதை செஞ்சோம்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் பல நேரங்களில் முடிவு அமையும். அது மாதிரி ஒரு தோல்வியை கொண்டு போய் நம்ம செஞ்ச காரியம் தோல்வியை தழுவிச்சுன்னு வச்சுக்குவோம். தனியாள முடிவெடுத்து நீங்க செஞ்சிருந்தா எல்லா சுமையும் நீங்க தான் சுமக்கணும். அதே இது நீங்க கூட்டமா சேர்ந்து செஞ்சிருந்தா வெற்றி தோல்வி ரெண்டுல வெற்றியை பொறுத்த வரைக்கும் தனியாளா கொண்டாடும் நம்ம மனுஷனுடைய யதார்த்தம். அப்படி ஒருத்தன் 1000 பேர் ஒருத்தன் பாஸ், 1000 பேர் ஓடி வந்து நீங்க ஒருத்தன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அப்படி காலம் தூக்கி விட்டுக்குவாங்க. 1000 பேர் நீங்க ஒருத்தன் ஃபெயில் சொல்லுங்க, எப்படி இருக்கும் அவனுக்கு? அவனை தாங்கிக்கவே முடியாது. ஒருத்தன் வெற்றி பெற்றா அது சந்தோஷமா இருப்பான், ஒருத்தன் தோல்வி எடுக்க ரொம்ப பெரிய கவலையா இருக்கும். அதே ஒரு 10 பேர் தோல்வி இருக்கட்டும், பரவாயில்ல, நமக்கும் கம்பெனிக்கு 9 பேர் இருக்கிறாங்கல்ல, சமாதானம் ஆயிடும். நீங்க எடுத்த காரியம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்குவோம், ஒத்த ஆளா முடிவு எடுத்திருந்தீங்கன்னா பஞ்சாயத்து எல்லாம் உங்களை திட்டிப்பாங்க. அன்னைக்கு சொன்ன போற இடம் கூட திட்டம், கிளையில திட்டுமா, மாவட்ட திட்டம், மாநிலம் எங்க போனாலும் ஏன் நீ ஏன் எப்படி செஞ்ச, நீ ஏன் எப்படி செஞ்ச, எங்க பார்த்தாலும் கேள்வி கேட்டு மண்டை டாச்சரா போயிடும். அதே இது கூட இருக்கிற 7 ரூபாய் சேர்ந்து செஞ்சு வச்சுக்க, எல்லாரும் சேர்ந்து இல்லங்க அப்படி ஆயிடுச்சுங்க, இல்லங்க இப்படி ஆயிடுச்சுங்க, அதை கவனிக்காம போயிட்டங்க, அவசரத்துல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு எனக்கு சாஜாப் சொல்லி கொஞ்சம் தெம்பா நிக்கலாம். அது ஒண்ணுமில்லாம போயிருங்க. மசோரா செஞ்சா எவ்வளவு நன்மை பாருங்க. சைக்காலஜிக்கலா நீங்க ஸ்டெடியா நிக்கணும்னா மசோரா செஞ்சா தான் முடியும். பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா மசோரா செஞ்சாதான் முடியும். சிறந்த கருத்து கிடைக்கணும்னா மசோரா செஞ்சாதான் முடியும். மசோராவில் கிடைக்கிற நற்பயன்கள் என்ன? பிறருடைய ஒத்துழைப்பு தேவை, முதல் நன்மை. சிறந்த கருத்து கிடைக்கும், 2ஆம் நன்மை. தோல்வியில் பங்கெடுக்க தோல் கிடைக்கும், 3ஆம் நன்மை. அதை விட பெரிய மேற்று, நம்முடைய செயல்பாடுகள்ல தேவையில்லாமல் நேர விரயமாக. மசோராங்கிறது எதுக்கு வெட்டி கூட்டம் செலவு, சில ஊர்ல அப்படிதான் நடக்கு. மசோரான்னு கூடி உட்கார்ந்து அதை கேட்டியா இதை கேட்டியா அவனை பார்த்தியா ஊர் பஞ்சாயத்தை பூரா பேசிட்டு ஞாயிற்றுப்பா என்ன கடைக்கு போடுப்பா எழுதி போயிடும். வந்த மேட்டரை பேசிருக்க மாட்டாங்க. ஆனா முறையா நீங்க மசோரா பண்ணினால் என்ன கிடைக்கும் தெரியுமில, நீங்க செய்யக்கூடிய காரியத்தை திட்டமிட்டு கச்சிதமாக நேரம் விரயமாகாம சரியாக செய்து முடிக்க முடியும். அது வீணான காரியம் நினைக்காதீங்க. ஒரு கோடாரி கதை கூட சொல்லுவாங்களே, ஒரு மரம் வெட்டி கோடாரி, அந்த கோடாரி இல்ல, ஆத்துல கொண்டு போய் போட்டு விட்டாங்க கிணத்துல, அது இல்ல, அது பஞ்சாயத்து. இது என்னன்னா உட்கார்ந்து ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க, சேர்த்தோட மரம் வெட்டு போவாங்க வேலை. உடனே ஆசையா போய் முதல் நாள் கோடையை எடுத்துக்கிட்டு போய் போட்டு வெட்டி சாச்சிருக்காங்க மரத்தை, கிட்டத்தட்ட ஒரு 15 மரம் ஒரே நாள். முதலாளி கூப்பிட்டு கை குலுக்கி, பரவாயில்லப்பா ரொம்ப திறமைசாலியா இருக்கிற, போ இதே மாதிரி தொடர்ந்து வெட்டி நம்ம கம்பெனிக்கு நீ பெரிய பேரும் புகழும் வாங்கி தரணும்னு ஒரு பாராட்டு பத்திரம் வாசி ஆள் அனுப்பி விட்டார். முதலாளி 15 மரத்தை காலி பண்ணானா, அடுத்த நாள் அதே மாதிரி வேகத்தோட கிடந்து, வேகம் தான் குறையல, நேத்தை விட இன்னைக்கு வேகம் கூடுது. பார்த்தா மரம் 13 ஆயிடுச்சு. நேத்து 15 வெட்டி இன்னைக்கு 13 ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலையா, கொஞ்சம் ஆயிடுச்சு. திரும்ப 3ஆம் நாட்டு மரம் 10 ஆயிடுச்சு, 4ஆம் நாட்டு 8 ஆயிடுச்சு. வேகம் குறையில இவனுக்கு இன்னும் வாங்க நடிக்கிறான். முதலாளி வர்றாரு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை?
பெரிய ஒண்ணு பெரிய சாகசக்காரன் பாராட்டி வர சொல்லிவிட்டேன். பார்த்தா 15 வெட்டுனா 4க்கு 4 கழுவு தெரிஞ்சு கட்டன் பாய்கிட்டு இருக்கு. என்ன வரும் அப்படின்னா, இல்ல முதலாளி நான் ஒண்ணு தப்பு பண்ணல முதலாளி, நான் ஒண்ணு ஊரு சுத்தல முதலாளி, படுத்து தூங்கல முதலாளி, நெசமாவே வேலை செஞ்சா நடந்துருக்கணுமையா, வெட்டி இருக்கணுமா, முதலாளி வேலை செஞ்சா 15 வெட்டுவேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. 4 நாள் வேலை செஞ்சு 8 நாள் வெட்டி இருக்கிற, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு எங்க பஞ்சாயத்து எங்க பிரச்சனை அப்படின்னு தேடி பார்த்தா கோடாரியை தூக்கி பார்க்கிறாரு. கோடாரியை தூக்கி பார்த்துட்டு முதலாளி கேட்காரு, கோடாரிய கூடு என்னைக்கு கூடு தீட்டுன? அது 4 நாளைக்கு முன்னாடி தீட்டுனுங்க. தீட்டி நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட கூடாதுன்னு தீட்டாமலே வெட்டணுங்க. ஆனா பாய் பேர் ஒரு 1/2 மணி நேரம் தீட்டினதுக்கு நேரத்தை ஒதுக்கிருந்தா இதை விட சூப்பரா நீ வெட்டி முடிச்சுக்கலாமப்பா. அப்ப எது விரயம், எது அவசியம், எது முதலீடுன்னு தெரியும். ஒரு நெல்லை கொண்டு போய் பூமியை தோண்டி உள்ளத்துக்கு போட்டு போச்சு வச்சோம்னா இல்லாம ஆக்கிட்டோம்னு அர்த்தமா? அது முதலீடு. 4 நாளைக்கு பிறகு அது நெல் பன்மடங்க பெருகி வரும். அது மாதிரி மசூராவுக்காக வேண்டி நாம ஒதுக்குகிற நேரம் என்பது விரயம் இல்லை, அது அவசியமானது, அது முதலீடு. அந்த முதலீட்டை கரெக்டா செஞ்சா அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்குத, லாபம் இருக்குத, கனகச்சிதமாக நம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 5. அடுத்து கவனிக்க வேண்டிய மேட்ரு மசோராவை எப்படி நடத்தணும். அதுதான் முக்கியமா கவனிக்கணும். மசோராவை கூப்பிட்டு உட்கார்ந்து பொறியிடலை கொண்டா, நெருக்கடலை கொண்டா, கடன் மிட்டாய் கொண்டா, நீ அப்படித்தானே 2 கள்ள மிட்டாய் எடுத்து இன்னொன்னு கொடுப்பா. இந்த பஞ்சாயத்திலேயே டீயா ஆர்டர் பண்ணிட்டியா, மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணியா, சிக்கனா, மட்டனா, இதுலயே கால நேரத்தை ஓட்டி 2 மணி நேரத்தை கால் பண்ணிட கூடாது. மசோராவை எப்படி அந்த ஒழுங்குகளை கடைபிடிச்சோம்னா அதனால் கிடைக்கிற பயன்களை நம்ம சரியா பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல மசோராவுக்கு ஒழுங்குல ஃபர்ஸ்ட் அம்சம் என்னன்னா, அதை அறிவிப்பு செய்யும் பொழுது எதுக்காக வேண்டி இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறோம்னு எல்லாருக்கும் தகவலை சொல்லிவிடும். எல்லாம் வாங்கப்பா, அவசரம் மேட்டர், எல்லாம் வாங்கப்பா. பல பேர் போல கூப்பிட அவசர மேட்டர் கூட பிரச்சனை இல்லை. சும்மா சாதாரணமா மாதாந்திர கூட்டம் கூடும்போது கூட எல்லாரும் வாங்க பேசிக்குவோம் அப்படின்ற வேண்டியது, இப்படி சொல்லக்கூடாது. மசோராவுக்கு நிர்வாக கூட்டத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்பு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த காரியத்தினால், இந்த காரணத்திற்காக நாம அடுத்த மாசம் பொதுக்கூட்டம் நடத்த தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு யாரை அழைப்பது, எத்தனை மணி நிகழ்ச்சி நடத்துவது, எத்தனை பேச்சாளர்களை கூப்பிடுவது, எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். வாங்க எதை சொன்னாலும், அல்லது ஒரு இடம் வாங்க இருக்கிறோம், இந்த இடத்தை எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறது, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது, அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறது, இதுக்காகத்தான் சொல்லிவிட்டு அஜெண்டாவை அழைப்புதலில் தெளிவாக குறிப்பிடணும். அழைப்புதல்ல குறிப்பிடணும்னா அது என்ன லெட்டர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்ல, போன்ல சொன்னாலும் போன்ல தகவல் சொன்னாலும் அதை குறிப்பிட்டு இதுக்காக வாங்கன்னு சொல்லணும். இது முதல் அம்சம். இது சொன்னா என்ன தெரியுமா, சொன்ன பிறகு அதை கேட்கிறவங்களுடைய வேலை என்னன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார்படுத்திட்டு வரணும். ஏன்னா ஒரு விஷயம் சம்பந்தமா பேசுறதாக திடீர்னு வந்து பேசுறது முடியாது. முதல்ல அது சம்பந்தமான தகவல்களை கேதர் பண்ணிட்டு இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு எல்லாரும் சிந்திக்கணும்.
அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து நீங்க உட்கார்ந்தாதான் மசோரா முழுமை பெறும். ஆனா நாம் பார்த்த வரைக்கும் 99.999 எத்தனை 9 போடணுமோ போட்டுங்க. லாஸ்ட்ல ஏதாவது ஒரு பேருக்கு நாங்க பண்றோம் யாராவது சொல்லிவிட கூடாது. அதுக்காண்டி ஒரு பாயிண்ட் ஒண்ணு மிச்சம் வச்சுக்கோங்க. யாருமே இப்படி தகவல்களை முறையாக சேகரித்துக் கொண்டு வந்து மசோரா செய்வது கிடையாது. இப்ப நம்ம சொல்ற செய்திகள் இருக்கிற இது ஏதோ நகைச்சுவைக்கோ ஒருத்தர் குறை சொல்லிக் கொள்வதற்கோ உண்டான மெசேஜ் இல்ல. இதை ஒன்னே கவனிச்சோம்னா முஸ்லீம்னா ஒன்னொன்னே கவனிக்கிறவனா இருக்கும், ஒவ்வொன்னையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதை விட பெரிய மேட்டர் என்னன்னா ரசூலுல்லாஹ் வந்து நிர்வாகத்தை பத்தி சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராயம், ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குன்னா பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யுமியத்துல் அதா அனிதரீக்கு சதகா, தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது வழியில கிடக்கிற இடையூறு வரக்கூடிய விஷயத்தை அகற்றிட்டு போனா அதுவும் ஒரு இஸ்லாமியனுக்கான பண்புங்கிறாங்கல்ல. என்ன அர்த்தம்? அவன் ரோட்ல போறவன் அதையும் கவனிக்கணும். ரோட்ல போகும்போது அதை கூட கவனிச்சு அதுல கூட விழிப்புணர்ச்சியா இருக்கணும். ஒவ்வொரு மேட்டர்லயும் விழிப்புணர்ச்சி அவசியம். அதைத்தான் இதன் மூலமா ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தர்றாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மேட்டர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அஜெண்டாவை தெளிவுபடுத்தணும், அந்த அஜெண்டாவுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து வரணும். மூணாவது அதை வழிநடத்துறவர் இருக்கிறாங்க, அவருக்கு கூடுதல் பொறுப்பு உண்டு. யாரு தலைவராக இருந்து அந்த அஜெண்டாவை அறிவிச்சு அதுக்காக மக்களை அழைக்கிறாரோ அவருக்கு கூடுதல் பொறுப்பு என்னன்னு கேட்டா மத்தவங்க எடுத்துட்டு வரத்தான் வேணும், வர்றாங்க வரல, இவர் கம்பல்சரி எந்த அஜெண்டாவை கையில கொண்டு வந்திருக்கிறாரோ அது குறித்த பூரண அறிவு இல்லாமல் வந்து உட்காரவே கூடாது. அப்படி இல்லாட்டி நீங்க கூட்டாதீங்க, வேஸ்ட். நீங்க கூடி உட்கார்ந்து பேசி டீயை குடிச்சு 10 ரூபாய் காலி பண்ணதோடு மிச்சமே தவிர அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. தலைவர் போஸ்ட்ல உட்கார்ந்து மக்களை கூட்டுறியா, எந்த மேட்டருக்கு கூட்டுறியோ ஃபுல் அப்டேட் இருக்கும். வெள்ளை அடிக்கணும் ஒரு பிரச்சனை, அலுவலகத்துக்கு வெள்ளை அடிக்கணும், உட்கார்ந்து யோசிக்கணும். வெள்ளை அடிக்கிற பிரச்சனையை பேசுவோம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணணும், வெள்ளை அடிக்கிற சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை இருக்கு, சபையில இதை பேசும்போது என்னென்ன கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நாம எப்படி நம்ம தயாரித்துக் கொள்வது, எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். வெள்ளை அடிக்கிறது சும்மா அடிச்சிட முடியுமா? வெள்ளை அடிக்கிறது சாமான எல்லாம் எங்க வைக்கிறது அது ஒரு கேள்வி வரும். எத்தனாம் தேதி வெள்ளை அடிக்கிறது அது ஒரு கேள்வி வரும். அந்த தேதியை தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது நிகழ்ச்சி இருக்குதா, நோன்பு மாசமா இருந்தா அந்த நேரத்தில் போய் வெள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி மக்கள் வரக்கூடிய மக்களை சிரமப்படுத்திடக்கூடாது. என்னைக்கு வெள்ளை அடிக்கலாம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்த குவாலிட்டியில வெள்ளை அடிக்கிறது அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்காக வேண்டி எவ்வளவு பணம் செலவழிக்கலாம் அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டு எப்ப இது எவ்வளவு ஆகும், 2000 ரூபாய் ஆகுமா, இந்த குவாலிட்டியில அடிச்சா எத்தனை, இது இந்த பெயிண்ட் அடிச்சோம்னா எத்தனை வருஷத்துக்கு நிற்கும், அது எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா கருத்துக்களையும் மோத விட்டு அதுல இறக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு திடீர்னு இப்படி கொண்டு வந்துட்டிய, அது வெள்ளை அடிக்கிறது 20,000 30,000 நம்ம பில்டிங் அப்படிமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா 5,000 ரூபாய் ஆகும், நான் கேட்டுவிட்டேன் பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். அல்லது என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல 20,000 எவ்வளவு கல்வி விட்டுருவான், 25 30 25 ஆகும், அப்பம் சரிவராப்புல இருக்குப்பா, கூட்டத்தை ரத்து பண்ணி விடுவான். 2வது கழிச்சு அடுத்த போய் கேட்டாலும் தெரியும் 5,000 ரூபாய் அடிச்சு விடுறாங்க. இது ஒரு பெரிய மேட்டராமா. கூறுகிட்ட அவன் பேச்சை கேட்டுவிட்டு நமக்கு கூட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டுமே. பின்னாடி யோசிப்பதை விட முதலிலேயே தலைவருக்கு பொறுப்பு, வழி நடத்துறவர் இந்த இன்ஃபர்மேஷனை அது தகவலை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் வரணும். இதுக்கு மட்டும் இல்ல, இது நான் மசூராவுக்கு சொன்னாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஒரு நிர்வாகியா இருக்கிறவரு எல்லா விஷயத்தையும் அப்டேட்டா வச்சிருக்கணும், அவருக்கான கடமையும் கூட. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பாலிசி எப்படி பாருங்க, சின்ன சின்ன மேட்டர் அப்படி கேட்டு 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 உள்ள வச்சுக்குவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சு, விஷயத்தை சேகரிச்சு மண்டையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை உமைர்னு பேரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வேலை பார்த்த அவருடைய தம்பி, சின்ன பிள்ளை சின்ன குழந்தை, அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போனா வீட்டுல ஆள் ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கவலைக்கு என்ன காரணம்னு இங்க விசாரிக்கிறாங்க வீட்டுக்காரங்கள்ட்ட. என்ன மேட்ரு, ரொம்ப ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்க புள்ள அப்படின்னு சொல்றாங்க. வளர்த்துட்டு இருந்தாமல சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அந்த மேட்டரை கேதர் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் அடுத்து ஏன் அபாவுமே மாப்பாளன் நுகை உமையர் என்ன பாச்சு, சிட்டுக்குருவி என்ன பாச்சு, என்ன பிரச்சனை, சிட்டுக்குருவி செத்ததையெல்லாம் ஒரு தலைவர் தெரிஞ்சு வச்சுக்க மேட்ரா, தெரிஞ்சுக்க தலைவரா இருக்க ஆசைப்பட்டா, நிர்வாகியா இருக்க ஆசைப்பட்டா, நல்ல செயலாளர் நிர்வாகியா இருக்கலாம்,
நீங்க உங்களுக்கு செயலாளர் தான் போடுவாங்க, பொருளாளர் தான் போடுவாங்க, துணை செயலாளர் தான் போடுவாங்க. ஆனால் உங்கள் பொறுப்பை திறம்பட எல்லா விஷயங்களையும் சரியாக கையாண்ட நிர்வாகி என்று நீங்கள் இருக்க விரும்பினால் கண்டல்களில் கிடைக்கிறதையெல்லாம் சேர்த்து உள்ள போட்டா தான் முடியும். எல்லா விஷயங்களையும் சேகரிக்கணும். எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இன்னைக்கு லெவலுக்கு இந்த ஜமாத்துடைய கொள்கைகள் இவ்வளவு வீரியமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் பிஜேயுடைய மூளையைத்தான முக்கிய காரணமாக்கணும். வேற யாரு அதுக்கு சொந்தம் கொண்டாடுறமோ இல்லையோ, யாருக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, இவருடைய மூளைக்கு மிக முக்கிய பங்கு உண்டா இல்லையா? இந்த மூளைக்கான ரிசல்ட் என்ன? மனுஷன் எதை கேட்டாலும் சொல்லிவிட்டாரியா அப்படிங்கிறான்ல. எதை பத்தி கேட்ட செயற்குழுல மெட்ராஸ்ல ஒரு செயற்குழு நடத்தணும்ல ஜூலை 4 மாநாட்டுக்காக. அப்ப இந்த டவர் பத்தி பிரச்சனை வந்துச்சு. செல்போன் டவர் வைக்கிறது, அரை மணி நேரம் ஜிஎஸ்எம்னா என்ன, ஏடிஎஸ்எம்னா என்னன்னு செல்போன் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அத்து மேஞ்சி பேசினாரு. திடீர்னு ஒரு கேள்வி வருது, அது இப்ப பிரிப்பேர் பண்ணிட்டு வந்த செய்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு உரைக்காக தயாரித்து வந்தால் ஏற்கனவே படிச்சு வந்திருக்கான்னு சொல்லலாம். எதேச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, நாம இப்ப போனா இப்ப இப்படி ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே தஞ்சை வெள்ளத்துல டவர் கிடைக்காத பிரச்சனை இருந்துச்சு, டவரை பத்தி ஒருத்தர் கிளப்புவான், அதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் ஆகிப்போம், அப்டேட் ஆகித்தான வரணுமா இல்லையா? அதான் மேட்ரு. என்னென்ன கேள்வி வரும், ஒரு இடத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு அனுப்புறான்னு சும்மா அனுப்ப மாட்டார். கீழக்கரைக்கு ட்ரஸ்ட கலைக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு என்ன அனுப்பி விட்டாங்க, கீழக்கரையில ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுல. அப்ப அனுப்பும் போது அங்க போனா என்னென்ன கேள்விகள் வரும், போது கேள்வி தான் கொடுக்குறாரு. போய் என்ன பேசணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இன்ன கேட்பான், அண்ணன் கேட்பான், அண்ணன் கேட்பான், கேட்கிற பூரா லிஸ்ட் போடுறாரு. இவ்வளவு கேள்வி வருமா, இந்த கேள்விக்கு நீங்க தயார் பண்ணிக்கீங்க. என்னத்தை தயார் பண்ணி நீங்க தான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் பூரா சொல்லி திரும்ப கொண்டு போய் அவ போய் சப்மிட் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஒரு லெவல்ல இருக்கிறவரு அதற்கு தகுந்தாறு போன்று தகவல்களை சேகரித்து வைத்துக் கொண்டால் நல்ல நிர்வாகத்தை கொண்டு செலுத்த முடியும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன இந்த அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா அவர் என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு பெண் கேட்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா அபூ ஜஹமும் பொண்ணு கேட்கிறாரு, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? யாரோ 2 பேரை பத்தி 2 தனி நபரை பத்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம இந்த முஆவியா சொன்னீங்க, அந்த ஆள் ரொம்ப கோபக்காரர், அவர் சாட்டை எடுத்தாரு கீழே வைக்க மாட்டார், அதை வெளுத்துருவார். அபூ ஜஹம் சொன்னீங்க, அந்த ஆளு கையை விரிக்க மாட்டார், கையில இருந்து 5 பைசா நவுத்த மாட்டார், ரொம்ப கஷ்டம், கஞ்ச பிசினாரி மாதிரி. ஆகையினால நீ இந்த 2ஐயும் விட்டுவிட்டு நான் வேற ஒரு ஆளை கை காட்டுறேன், அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க, உசாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. இதை விட சிறந்த 3வது ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனையும் சொல்லி 2 பேரை பத்தி 2 தனிநபரை பத்தி கேட்கிறாங்க. இவருடைய பண்பையும் தெரிஞ்சு அவருடைய பண்பையும் தெரிஞ்சு இந்த 2ஐ விட 3வது சிறப்பாக இருக்கிற 3வது நபரின் பண்பையும் தெரிந்து கேட்கிறவரின் கேள்விக்கு கேட்ட மாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்கன்னா இதுல நமக்கு முன்மாதிரி இருக்கா இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் முன்மாதிரி இருக்குது, குறிப்பா நிர்வாகிக்கு கூடுதல் முன்மாதிரி இருக்கா இல்லையா? இதை நாம கையில் எடுத்தோம்னா எப்படி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எதற்காக நம்ம அணுகிறவங்க ஈஸியா அணுக வரணும். இவன் போய் கேட்டா விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு வரணும். அவன்கிட்ட போய் கூறிட்டு அவனுக்கு போய் பேசுறதுக்கு நீ சும்மா இருந்தணும். சில பேர்த்த விவரம் கேட்க போனா என்ன இளவு தெரியும் அவனுக்கு கேட்க போற, சாம உட்காரு, உனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது, அப்படி உட்கார வச்சுட்டா உங்களை அணுகுவாங்களா மக்கள்? நீங்க நிர்வாகம் பண்ண முடியுமா? அப்ப இந்த நிர்வாக செட்டப்புக்கு தகவல்களை சேகரிக்கணும். குறிப்பா மசோராவை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அந்த மசோராவில் வைக்கப்படுகிற அந்த அஜெண்டா குறித்த அத்தனை தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு அதிலே எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற விதத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவர் வர வேண்டும். 4வது பாயிண்ட், குறித்த நேரத்தில், நேரம் பஞ்சுவாலிட்டி, நேரத்தில் துவங்குவது. இப்ப நம்முடைய நேர மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா 8 மணி சொல்லிருக்காங்க, 8 மணி எப்படி 9, 9:30, 10 ஆகத்தானே செய்யும். சாதாரணம் 8 மணி அப்படின்னா 10 மணி ஆகத்தானே செய்யும். இது ரொம்ப கேவலத்திலையும் கேவலம். ஏன்னு கேட்டா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உலகத்துல வேற யாருக்கும் சொல்லித்தரப்படாத அளவுக்கு முஸ்லிம்களுக்கு தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. வேற யாரும் வீணடிக்காத அளவுக்கு நாம தான் வீணடித்துக் கொண்டிருக்கோம். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா இது ரொம்ப முக்கியமான. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிஅமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வுடைய 2 அருட்கொடைகள் இருக்கிறது. எவ்வளவோ அருட்கொடை இருக்கிறது, அதுல 2 அருட்கொடை இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் அதிலே கவனமற்று பொடுபோக்காக இருக்கிறார்கள். 2ல என்ன? 1 அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், 1 அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம், 2வது அவனுக்குரிய நேரம். இந்த 2ல தான் கவனம் இல்லாம இருக்கிறான். இந்த 2ல தான் அவன் நாசமா போறான். அல்லது என்ன ஆகும், ஒரு வேலையை செய்ய நினைச்சிருப்போம்,
நல்ல ஆரோக்கியமான நேரமா இருக்கும். செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிருக்க மாட்டோம், செய்யக்கூடாத நேரத்தில் அன்னைக்கே செஞ்சவில்லையே. எங்க அத்தா அன்னைக்கே படிக்க சொன்னாருக்கா, அப்பவே நான் படிச்சிருந்தேன்னு எனக்கு பெரிய கலெக்டராகி கழிச்சிருப்பேம்மா. படிக்க வேண்டியதானே, ஏன் படிக்கல? உன்னை யாரும் படிக்க கூடாதுன்னா இப்ப வந்து புலம்புறியப்ப அன்னைக்கு செஞ்சு அதுதான் சொல்றாங்க. இப்படித்தான் பிரதமர் புலம்புவான்ப்பா. அவன் டயத்தையும் வீணாக்கிடுவான், ஆரோக்கியத்தையும் விட்டுருவான். அது டயம் கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்காது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயலலாபுதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலை காட்சி, 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அப்பவே செஞ்சமில்லப்பா, இப்ப வேலையில வந்து மாட்டிக்கிட்டுமே. அப்பவே செஞ்சமில்லப்பா, இப்ப நோயில வந்து மாட்டிக்கிட்டுமே. எவ்வளவு பேசுறோம், எல்லாரும் லைஃப்லயும் ஒரு பிளாஷ்பேக் சொல்லி அன்னைக்கே அப்படின்னு ஒரு 1900 போகா ஒரு ஆளு கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இது அன்னைக்கே, அன்னைக்குங்கிறது இன்னைக்கு. இஸ்லாமிய பார்வையில அது இன்னைக்கே, அன்னைக்கு என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நடந்தது முடிஞ்சு போச்சு, அதுல இருந்து படிப்பினை பெறு, நிகழ்காலத்தை பயன்படுத்து. அதுதான் மார்க்கம் சொல்லி தர மேட்ரு. எந்த அளவுக்குன்னா டயத்தை எங்கேயும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மேட்ரு. உதாரணமா ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுறோம், காலிங் பெல்ல அமைக்காச்சு, அமைக்கிட்டு நிக்கிறோம், கதவு திறப்பாங்க, திறக்க காணும், தூங்கிட்டு இருக்காங்களோ என்ன தெரியல, திரும்ப போய் கிளையங் என்னது ஒண்ணு சத்த, திரும்ப போய் 3ஆவது சான்ஸ், திரும்ப 4, 5, 6, 7ன்னு 1.5 மணி நேரமா வெளியே வர்ற வரைக்கும் பெல் அடிக்கிட்டு கூட 3 தடவை அடிக்கிட்டு ஓடு வெளியே. அவன் ஏதாவது ஒரு வேலையை உட்காந்துட்டு இருப்பான், வர முடியாத வேலை விளங்கிக்க. அவன் இப்ப நீ கூப்பிடுறீங்க, நேரம் கட்ட நேரத்துல வந்து கூப்பிட்டு இருக்கிறேன், இந்த நேரம் அவன் ஏதோ முக்கியமான வேலையில இருக்கு, உனக்கெல்லாம் பதில் அளிக்க முடியாது, நீ அந்த அளவுக்கு முக்கியமான ஆளும் இல்ல, இந்த வேலையை விட்டுட்டு வந்து சந்திக்கிற அளவு உனக்கு தேவையில்லை. அதனால விருப்பம் இல்லாம கூட அவர் உள்ள இருக்கலாம், விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம்ல. வந்துதான் ஆகணும் கட்டாயம் கிடையாது. காலிங் பெல் அமைக்கினா வந்தா ஆகணும் மார்க்கெட்ல சட்டம் இருக்குதா? அதாவது இந்தியா கவர்மெண்ட் சட்டம் போட்டு வச்சிருக்க ஒண்ணும் கிடையாது. வந்தா வரலாம், வராட்டி போகலாம். நீ என்ன பண்ணு, அவர் வர்ற வரைக்கும் உட்கார்ந்து 1.5 மணி நேரமா அமைக்கி உன் கையும் வலிச்சு அந்த பட்டனும் தெரிஞ்சு, அதை விட பெரிய மேட்ரு 1.5 மணி நேரத்தை வீணாக்கி. சாமி சொல்லுது 3 தடவை கிட்டல, இந்த வேலைக்கு இவ்வளவு நேரம் போதும், திரும்ப அடுத்த வேலையை பாரு, நேரத்தை வீணாக்காத. கிட்டத்தட்ட போன் அதே மாதிரி தானங்க, ஒரு தடவை அடிச்சாச்சு, 2 தடவை அடிச்சாச்சு, 3 தடவை அடிச்சாச்சு, போய்கிட்டே இரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து வேற டைம் கிடைக்கும் போது அப்ப வந்து பாரு, இப்ப விட்டுரு. அவர் பிஸியா இருக்காரு விளங்கணும். அடிச்சு பாரு 10 தடவை, 15, 20, 30, அரை மணி நேரத்துல 60 கால் அடிச்சு ஆகணும். ஆச்சரியமா இருக்கும். மிஸ்டு கால் பார்த்த உடனே எப்ப 60 காலம், எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு தெரியலையேன்னு எடுத்து பார்த்தா ஒரே நம்பர்ல 60 கால். உன் டைம் தானே வேஸ்ட், வேற வேலையை பார்க்க வேண்டியதானே. எதுக்கு இந்த நேரத்தை வீணாக்குற நீ? சார்ஜும் போய் அவருக்கு போன அடிச்சு அடி வாங்கினால போன அடிபட்டுச்சு, அந்த சார்ஜ் பெல் அடிச்சு அதுவும் சோர்ந்து போய் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்ப நேரம் வீணாகுதுன்றத கவனிக்கிறோமா இல்லையா? ஒது செய்யறோம். ஒரு தடவை அள்ளி செஞ்சாச்சு, போறதா இருந்தா போ, மார்க்கம் சொல்லு. முகத்தை கழுவுறோம், அள்ளி தண்ணி முகத்தை கழுவியாச்சு, கழுவிட்டியா? ஒரு தடவை கழுவிட்டியா போ. இல்ல இன்னும் கொஞ்சம் கழுவு நினைக்கிறேன், கழுவுனா கழுவிக்க, 2வது கழுவிக்கு போ. இல்ல இன்னும் கொஞ்சம் கழுவுனா தான் தெரிஞ்சு 3வது கழுவிக்க போ. 4வது கையை வச்சு கையை தரிச்சிருவேன். தேவையில் அத்தா ரசூலா சொல்றான், வரம்பு மீறி விட்டான். 3 தடவைக்கு மேல எவன் வந்து பொது செய்யறதுக்கு பயன்படுத்துறாலும் அவன் வரம்பு மீறிட்டான். என்னத்தை மீறிட்டாரு? ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கிறாரு, 3 தடவையில 30 தடவை அள்ளி ஊத்தட்டுமே, என்ன வேஸ்டா போச்சு? தண்ணியா வேஸ்டா போச்சு? நேரத்தை தவிர வேற எதுவுமே வேஸ்டா போகல. அப்ப அதைத்தான் மார்க்கம் கவனிக்கு.
ஏன்டா தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ற? டைம் வீணா எந்த மேட்டரை பார்த்தாலும் டைம் தான் இஸ்லாத்துல. தொழுகை கிட்டையும், நோம்பு கிட்டையும், ஹஜ்ஜு கிட்டையும் எதை எடுத்தாலும் டைம் போட்டு இன்னும் சொல்ல போனா இந்த டயத்தை நாசமாக்கிதான் கடைசி நேரத்துல சாகர நேரத்துல சங்கராமான அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி புலம்புறவன் என்ன புலம்புவானா, யாரெல்லாம் கொஞ்சம் டைம் கொடு, யாரெல்லாம் கொஞ்சம் டைம் கொடு, டயத்தை தான் கேட்போம். அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டா அப்ப டைம் கேட்கறதுக்கு இப்பவே டைம் கொடுத்துருக்கிறோம்ல, எடுத்துக்கங்க. லவ்லா அஸ்வர்தனியா அஜலின் கரீம், கொஞ்சம் டைம் கொடுங்களேன். மரண நேரத்திலே கெஞ்சுவார்கள். சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லவங்கள் செய்து நல்லவனாக வந்து விடுகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அல்லாஹ் கேட்பான், மறுமையிலும் கேட்பானா, டைம் கூட அல்லாஹ். நீ சொல்லுகிற வாய் வார்த்தை இது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. டைம் எவ்வளவு நான் டைம் கொடுத்தேன், நீ இப்ப டைம் கேட்கிறியப்பா, உனக்கு நான் டைம் கொடுத்தேனே, எவ்வளவு டைம் கொடுத்தேன் தெரியுமா? நீ படிப்பினை பெறுகிற அளவிற்கு உனக்கு டயத்தை கொடுத்தனே, அந்த டயத்தை எல்லாம் வீணாக்கி விட்டு திரும்ப டைம் கேட்கிறியே, அல்லாஹ் சொல்லுவாங்க. பயன் பெறுகிற படிப்பினை பெறுகிற அளவுக்கு டயத்தை கொடுத்தாச்சு, இனிமே டைம் கேட்டா உனக்கு டைம் கொடுக்கப்படாது. இப்ப இந்த இவ்வளவு திரும்ப திரும்ப எல்லா விஷயத்திலையும் டயத்தை கவனிச்சே சொல்லப்பட்ட மார்க்கத்துல நேரத்தால் டைமும் முடியுதான். அலட்சியப்படுத்தினோம்னா என்ன ஆகுறது? கவனிக்கணுமா இல்லையா? இவ்வளவு முக்கியமான மேட்டர், அதுல நம்ம கவனிச்சோம்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பஞ்சுவாட்டி ஆகும். அடுத்தது, இந்த மசூரா பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்வார். மசூராவுக்கு போகக்கூடிய யாரா இருந்தாலும் தலைவர் இது குறித்து முடிவெடுப்பதற்கு நான் ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி வரணும்னா, இது குறித்து முடிவெடுக்க போற தலைவர், தலைவருக்கு நல்ல ஆலோசனையை சொல்லி நல்ல கருத்துக்களை அவருடைய மனதில் பதிய வைக்கிறதுக்காக ஆலோசனை சொல்றதுக்காண்டி வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருமே நம்ம தான் முடிவு எடுக்க போறோம். நம்ம அதான் சண்டை, எல்லா இடத்துலயும் சண்டைக்கு என்ன காரணம் சொன்னார்ல, குணங்குடி அனுப்ப அது அறிவிச்சிட்டு போனதுக்கு என்ன காரணம்? எல்லாம் அவர் தலைவரா இருந்தா நல்ல விஷயம், மக்கள் ஏத்துக்கல, அது ஒரு விதத்துல ஒரு மாதிரியா இருந்தா கூட எல்லாரும் எப்படி வரணும்னா, அவர் முடிவெடுப்பதற்கு நான் ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறேன். நான் முடிவெடுக்கிற ஆள் இல்லைன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா என்ன தெரியுங்களா, ஆலோசனை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். இல்லன்னா நான் சொல்றோம்ல, திரும்ப திரும்ப சொல்றோம்ல, சொன்னா என்ன சொல்லிட்டு போயம்பா, அதற்கு எதிராக இன்னொரு ஆள் சொல்லி கூட நீ சொல்றதுன்னு கதைக்கா, அதுல இப்படி சொல்லி மறுத்து வெட்டி உடனே அவருக்கு இவர் பதில் சொல்ல, இவருக்கு அவர் பதில் சொல்ல. நீ பேசுறா தலைவர் கருத்து கேட்கிறாரா, உன் கருத்தை தலைவர்கிட்ட சொல்லு. இன்னொருத்தர் கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து பிடிக்கலையா, அந்த கருத்துல இருக்கிற மைனஸ் என்னோ அதை நீ தலைவர்கிட்ட சொல்லணும். இதை கவனிக்காத காரணத்தினால் அவங்களுக்கு இடையில இந்த கருத்து சொல்ற மோதல்ல பஞ்சாயத்து ஏற்பட்டு, சரி விடுங்கப்பா, விடப்பா பேச, இப்படியே அரை மணி நேரத்தை ஓடும். எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியாது. ரெண்டு அப்படி சொல்றது யாருன்னா, கடந்த 2 நிர்வாக குழுவில் இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. போன கூட்டத்தில் இல்லப்பா அப்படிதான் சொல்ல முடியும். இருக்கத்தான் செய்கிற எல்லா இடத்திலும். இதை கவனிங்க, ஆர்டர் போட்டணும். கருத்து சொல்ற எல்லாம் தலைவர் தான் சொல்லணும். நீ சொல்லிட்டு ஆய பத்திக்கணும். அவருக்கு இன்னொரு ஆள் சொன்ன கருத்து தப்பா இருக்கா, அதுல இருக்கிற மைனஸ் மட்டும் எடுத்து சொல்லணும். அவர் பேசும்போது குறுக்க நுழைகிறது, அதை வெட்டி பேசுறது, 2 பேருக்கு இடையில ஓட்டி வர்றது, இந்த பஞ்சாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்த பாயிண்ட், அடுத்தது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பிறகு முடிவெடுக்கணும். முடிவெடுத்தல் இருக்கிற முடிவெடுத்தலை பொறுத்த வரைக்கும் தலைவராக இருக்கிறவர் கூடுதலாக கவனிச்சு எல்லா விஷயத்தையும் உள்ள ஏற்றணும். யார் யார் என்ன கருத்து சொன்னார்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அல்லது குறித்து வைத்துக் கொண்டு 10 கருத்து வந்திருக்கிறா 10ஐயும் தொகுக்கணும், 4 கருத்து வந்திருக்கா 4ஐயும் தொகுக்கணும். முடிவு எடுக்கிற முறை என்னன்னா, இது தெரியாததுனால தான் சண்டை போட்டு பல பேர் போறாங்க. நான் சொன்ன ஏத்துக்கிற ஞாபகம் தெரியுமா, இந்த முடிவெடுத்து அறிவிச்சவர் ஏத்துக்கிற மாதிரி அறிவிக்கல. சரி அவரை சொன்னா நான் இதை சொல்றேன் 3ஆவதா 10 கருத்து இருந்தா தலைவர் 11ஆவதா ஒரு கருத்தை சொல்லி நேற்ற க்ளோஸ் பண்ணிடுவார். இப்படி வைக்க கூடாது. கருத்தை கேட்டு 4 கருத்து சொன்னீங்க, இதுல இந்த பிளஸ், இதுல இந்த மைனஸ், எதை எடுத்தாலும் மைனஸ் இல்லாம இருக்காது. குறைந்த மைனஸ் எங்க இருக்குதோ, குறைந்த பாதிப்பு எங்க இருக்குதோ, இதுல இந்த பாயிண்ட் குறைந்த பாதிப்பு இருக்கிறது. எனவே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி காரண காரியத்தோடு விளக்கி அங்க அந்த முடிவை எடுத்து சொல்லணும். அப்படி சொல்ல வச்சுக்குவோம், சம்பந்தப்பட்டவன் திருப்தி அடைய மாட்டான். 2வது வெளியில போய் தலைவர் மேல பித்ரா வரும். அந்த ஆள் என்னையா நம்மள மதிக்க மாட்டேங்கிறான், நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறான், அவன் மனசுல நிஜாவனை எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சட்டமாக்கணும்னு நினைக்கிறான். இது எல்லாம் அடிபட்டு போயிடும். தலைவர் மீது இருக்கிற அதிருப்தி எல்லாம் அகண்டு போவதற்கு என்ன வழின்னு கேட்டா, தொகுத்து அதை சொல்ல தெரிந்திருக்கணும். அதை சொல்ல தெரிஞ்ச நிர்வாகி எத்தனை பேர்?
சொல்ல தெரிஞ்ச ஆட்கள் எத்தனை பேரு? கொஞ்சம் இது பண்ணி பாருங்க. சொல்ல தெரிகிறதுனா அந்த கருத்துக்களை தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதோ அவராக தான் சொல்ல முடியும். எத்தனை பேர் அதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம்? பேசுறதுங்கிறோம்ல, மேடை பேச்சுன்னு சொல்றோமே, இந்த மேடை பேச்சுங்கிறது நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அவசியம். ஏன்னா அவங்களாகத்தான் ஒரு கருத்தை முறைப்படுத்தி வகைப்படுத்தி ஏற்றுக்கொள்கிற விதத்துல சரியான பக்குவத்துல கொண்டு வந்து கொடுக்க முடியும். நீ பேசுற பேச்சை பொறுத்துதான் அவங்க ஏத்துக்கிறதா இல்லையான்னு இருக்கு. பல பொதுக்குழுவை நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு ரூட்டு, கூடும் கூடாது, கையை தூக்காது. திடீர்னு ஆஜான் பாபா ஒருத்தர் வந்து நிற்பாரு, 10 நிமிஷம் டோட்டலா எல்லாம் அல்லாஹ் அக்பர். நடந்திருக்கா இல்லையா? எத்தனை பொதுக்குழுவை சந்திச்சிருக்கிறோம். காரணம் என்ன? வசியம் பண்ணிட்டார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கருத்திலே இருக்கிற உண்மையை, யதார்த்தத்தை, தேவையை நாம் புரிகிற விதத்திலே நமக்கு புரிய வைத்தார். நாம ஓகே கையை தூக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் செய்யணுமா இல்லையா? இதுக்கு இந்த நாவை வன்மைங்கிற அவசியம். உலகத்துல பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, உலகத்துல மிகச்சிறந்த தலைவர்கள் வந்து யாராயிருந்தாலும் எந்த தலைவரை எடுத்து பார்த்தாலும் அந்த தலைமைத்துவத்துல 2 அம்சங்கள் மிக முக்கியம். ஒன்று, அவர் தனது கருத்தை மக்களுக்கு புரிய வைக்கிற பேச்சாற்றல் உடையவராக இருப்பார், அல்லது அதை எழுத்தின் மூலமாக தெரிவிக்கிற எழுத்தாற்றல் உடையவராக இருப்பார், அல்லது இந்த இரண்டையும் சேர்த்தவர் பெற்றிருப்பார். இந்த இரண்டில் எதுவுமே இல்லாத எவருமே சிறந்த தலைவராக உலக வரலாற்றில் ஜொலித்தது கிடையாதுன்னு தலைவர்கள் ஆய்வு பண்ணி நமக்கு ரிப்போர்ட் தர்றாங்க. அப்ப நம்ம எல்லாருமே தலைவர் தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டத்துக்கு தலைவர். அது மாநில தலைவருக்கு தான், மாவட்டத்துக்கு கிடையாது அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற, நிர்வாக பொறுப்புல இருக்கிறதுனால அந்த கருத்தை பிறருக்கு புரிய வைக்கிற ஆற்றல் வேணும். அதுக்கு தான் வாங்கையா வாங்கையா கூப்பாடு போட்டு அழைச்சாலும் எத்தனை பேர் நிர்வாகிகள் வந்தீங்க? கை தூக்குங்க. இந்த பேச்சு பயிற்சிக்காக தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு எத்தனை நிர்வாகி அதுக்காக வேண்டி தங்களை ஆட்படுத்திங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. பேச்சு பயிற்சி 1 மாசம் பயிற்சி தான் நடத்தணுமே. 1 2 3 4 5 6 7 8 9 கீழே போடுங்க. இவ்வளவு பேர் கூடி இருக்கிற சபையில 9 பேர். அதுல பேச தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதனால வராம இருந்திருக்கான். அது ஒரு 25 கழிங்க, அது ஒரு 50 கழிங்க, மீதி இருக்கிற 180 180 190 என்ன லெவலு? சாதாரண பேசுறது சாதாரண நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமினல் பயானில சிஹ்ரா, பேச்சுக்கலையில மக்களுக்கு விளக்கி கொடுக்கிற அந்த கலை இருக்கிறது, இது மக்களை வசீகரிக்கிற ஆற்றல் பெற்றது. பெரும்பெரும் தலைவர்களுடைய இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி வெளியில இருக்க எந்த தலைவராக எடுத்துங்க. தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸ் ஒழித்து கட்டப்பட்டு திராவிட கழகம் ஆட்சியை பிடிக்குது. பிடித்ததற்கான காரணம் என்ன? எப்படி வந்தார் அண்ணாதுரை? அரசியல் பின்புலம் உண்டா? வேற எந்த இயக்கத்தில் அவர் உறுப்பினர் தலைவராக இருந்தாரு? பேச்சாற்றல் நிரம்ப பெற்றிருந்தார். அவர் பேச்சுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா காத்து கிடந்தார். பேச்சின் மூலமாகவே மக்களை வசியப்படுத்தி ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரனா மாறி போயிட்டார். எத்தனை பேரை காட்டுறது மாதிரி? பேச்சின் மூலமாக மக்களை வென்றெடுத்தவர்கள் ஜாஸ்தி. பேச்சு இன்னும் சொல்ல போனா நம்ம ஜமாத்துடைய மிக முக்கிய பணியே பேச்சு பணி தானே. மக்களுக்கு எடுத்து சொல்லி பேசுறதானே. நாம புரிஞ்சிருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு சரியா புரிய வைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சில பேர் உள்டாவா சொல்லி நம்ம சொன்ன கருத்து ஒண்ணு அங்க வேற ஒண்ணு சொல்லி, சில இந்த தேர்தல் முடிவிலே பார்த்தோம், பல மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் முடிவு எடுத்தோம்ல, உள்டாவா பல கிளைகள்ல என்னையா ஏன் எப்படி அப்படின்னா இவங்களுக்கு விளக்க தெரியல. நாம எடுத்து சொன்ன கருத்தை, நாம காரணகாரியத்தோடு சொன்ன விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற ஆற்றல் உங்களுக்கு இல்லை. அதனால் அவன் உங்கள் கையில விட்டு போயிட்டான். நீங்க சொன்ன கருத்தை ஏற்கனவே என்னமோ புரியலப்பா, அதெல்லாம் விருப்பம் இல்லப்பா, தலைமை எடுத்த முடிவுல எங்களுக்கு திருப்தியே இல்லப்பா, எத்தனை பேர் சொன்னாங்க? உங்களையே எத்தனை பேர் சொன்னீங்க? சொந்தமா இல்லையா? ஏன் சொன்னோம்? பல பேர் நீங்க அந்த கருத்தை சொல்லும் போது கேட்க வரல, அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டீங்களே உங்க மாவட்ட நிர்வாகிட்ட, அவர் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி இருந்தால் இந்த முடிவை விட சிறந்த ஒரு முடிவு இல்லவே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிருக்கோம். சொல்லுங்க பாப்பா, நம்ம வந்து ஜெயலலிதா ஆதரித்தது சரிதான் அப்படின்னு யாராவது சொல்ல இப்ப சொல்ல முடியுமா? அன்னைக்கும் சொல்ல முடியாது, இன்னைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம எடுத்த முடிவு ஏன் எதற்கு என்பதை பிறருக்கு புரிய வைக்கல. அதான் பிரச்சனை. அப்போ அந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். தலைவராக இருக்கிற ஒரு நிர்வாக மன்றத்தில் பேசணும், சக நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு பேசணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிற கட்டத்தில் இருக்கிற காரணத்தினால அதை வளர்த்து கொள்ளணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். அதுக்கான தேவையும் தளங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னும் பல விஷயங்கள் இருந்தா கூட நேரம் நமக்கு இடம் கொடுக்காத காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு முடித்துக் கொள்வோம்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442521522. Allah